Alhamdulillah Rabbil Alameen. As-salatu was-salamu ala rasulihil kareem. Amma ba'd. Faqad qala Allah Ta'ala fil Qur'anil Kareem wal Furqanil Majid. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Ala bi dhikrillahi tatma'innul qulub. Qala nabiyyuna sallallahu alayhi wa sallam: حبب إلي الطيب والنساء وجعلت قرة عيني في الصلاة أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. صدق الله العلي العظيم. அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் 178வது பெண்கள் பயான் நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கிறேன். பேசுகின்ற பேச்சை அல்லாஹ் பயனுள்ளதாக ஆக்கி வைப்பானாக. கேட்டு இதயத்தை துளைக்காத பேச்சுகளில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மஜ்லிஸை கண்ணியப்படுத்துகின்றவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவானாக. அல்லாஹ் அவனுக்கு பிடித்தமானவர்களின் பட்டியலில் சேர்த்து வைப்பானாக. எல்லா வகையிலும் அவனுடைய பாதுகாப்பை அல்லாஹ் வழங்குவானாக. வாழும் காலமெல்லாம் அவனை சதாவும் நினைத்து நின்று வணங்கக்கூடிய நசீபை அல்லாஹ் தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், துன்பம், துயரம், செலவுகள், சிரமங்கள் அத்துணையில் இருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கலாச்சார சீர்கேடு, அன்றாட வாழ்க்கையின் பழக்க வழக்கங்களில் இஸ்லாத்தை மேலோங்க செய்வானாக, இபிலீஸை கீழ்வொங்க செய்வானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற கவலையோடு, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவ கண்மணிகளே, இபாதத்திலே இன்பம் காணுவோம் என்கின்ற தலைப்பின் கீழ் சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரியவர்களே, வணக்கம் இருக்கிறது, தொழுகை இருக்குது, குர்ஆன் ஓதுதல் இருக்கிறது, மதரசாவினுடைய இல்மு இருக்கிறது. இதில் நம்முடைய பிடிப்பு எப்படி இருக்கிறது? மதரசாவினுடைய அந்த இல்முல நம்மளுடைய தேட்டம் எப்படி இருக்கிறது? அதை மனதார விரும்புகிறோமா? விரும்பலன்னு சொன்னா ஏன் நமக்கு அதிலே ஒரு லைஃப், ஒரு இன்பம், ஒரு உத்வேகம் ஏற்படல என்பது சம்பந்தமான சில தகவல்கள். அன்பிற்குரியவர்களே, மனித வாழ்க்கையில உயர்ந்த நோக்கம் வெறுமனே உணவு, உறக்கம், தொழில், செல்வம் அப்படிங்கிறது மட்டுமல்ல. அதை தாண்டி மனிதனை மற்ற உயிர்கள்ல இருந்து வெளிப்படுத்தி காட்டுறது எதுன்னு சொன்னா ஒரு மனிதனினுடைய ஆத்மாவுடைய அந்த ஆன்மீக உணர்வு. அந்த ஆத்மீக உணர்வு, இறை உணர்ச்சி, இறைவனின் மீது உண்டான அந்த பயம்தான் மற்ற மிருகத்துக்கும் நமக்கும் மத்தியிலே வேறுபாடு. மிருகங்களுக்கெல்லாம் அந்த மாதிரியான உணர்ச்சி இல்லை. அல்லாஹ் இருக்கின்ற சிந்தனையெல்லாம் ஆட்டுக்கோ, நாய்க்கோ, மாட்டுக்கோ இருக்காது. ஆனா மனுஷனுக்கு இருக்கணும். அப்ப மற்ற மிருகங்களில நாம் தனித்துவமாக இருக்கிறோம். எனவே அந்த ஆத்மாவை, அந்த இதயத்தை, அந்த கல்பை அல்லாஹுவோடு இணைக்கணும். அல்லாஹுடைய கட்டளையில லைக்கணும். இன்னைக்கு நமக்கு அந்த லைஃப் இருக்கிறதா? வாங்க சொல்லப்படுகிறது. சாயந்தரா ஏஐ மூலமா ஒரு அறிவிப்பு அதுல சொல்லப்பட்டுச்சு, இந்த மாதிரி ஜும்மாவுக்கு வர்ற மக்கள் அன்றைய அசருக்கு வர்றதில்லைன்னு இந்த பாய் கவலை தெரிவித்தார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு. ஏன் அசருக்கு வர்றதில்ல? தொழுகையினுடைய அந்த ருசி, சுவையை உணரல. பிரியாணியினுடைய டேஸ்ட உணர்ந்து இருக்கிறா. 4க்கு 4 பிரியாணி கடை உருவாகிக்கிட்டு தான் இருக்கு. அவங்களுக்கு வியாபாரம் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. எந்த பிரியாணி டேஸ்டா இருக்கு? திண்டுக்கல்லுக்கு போனா தலப்பாக்கட்டுல போய் என்ன செய்யணும்? சாப்பிடணும். இல்ல திண்டுக்கல்ல வேற ஒரு பிரியாணி, அந்த கடையில போய் என்ன செய்யணும்? சாப்பிடணும்னு எல்லா மக்களுக்கும் சிந்தனை வருது. ஆம்பூர் பிரியாணி வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க, ஊருக்கு ஊரு கூவி கூவி. இப்ப சுவையை உணர்ந்து இருக்கிறான். இப்ப நல்ல உணவு, இந்த பேக்கரியில போனா இந்த ஸ்வீட் சூப்பரா இருக்கும், அதை வாங்கி என்ன செய்வோம்? சாப்பிடுவோம். எனக்கு டேரி மில்க் தான் பிடிக்கும், எனக்கு டைரி மில்க். தப்புன்னு தெரியுதா இல்லையா? தப்புன்னு விளங்குகிற அறிவு படிச்சிருக்கிறோம், உடனே அது என்ன செய்யுது? தப்புன்னு தெரியுது. ஆனா வேட்டு வெடிக்கிறது தப்புடா அப்படின்னு சொன்னா தெரிய மாட்டுது. ஏன்னா ஈமானுடைய சுவை இல்லை, ஈமானுடைய உத்வேகம் இல்ல, அமல்கள்ல லைஃப் இல்ல, இன்பம் இல்லை. ஏன்?
என்ன காரணம் யோசிப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இன்னைக்கு மனுஷன் வெளி உலகத்தினுடைய அந்த சலனம், பணத்தை சம்பாதிக்கணும், புகழை சம்பாதிக்கணும், பதவியை தேடி ஓடுறான். அதன் காரணமாக அவனுடைய உள்ளத்துல ஒரு வெற்றிடம், என்ன மனசுல அமைதி இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், உள்ளத்தின் நிம்மதி, உள்ளத்தின் அமைதி, உள்ளத்திற்கு சாந்தம், உள்ளத்திற்கு மகிழ்ச்சி, இதயத்திற்கு இன்பம் அல்லாஹுவை நினைவு கூறுவதில் இருக்கிறது அப்படின்னு. அல்லாஹுவை நினைவு கூறனா இன்பம் இருக்கிறது, நாம் தேடுகின்ற மகிழ்ச்சி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு அந்த சந்தோஷத்தை தேடி பணம் கிடைத்தால் சந்தோஷம் கிடைச்சிரும்னு நினைக்கிறான். கிடைக்காது. பணம் இருக்குது, சொகுசான வாழ்க்கை இருக்குது, கார் இருக்கு, பங்களா இருக்கு, ஆனா அவனுக்கு நிம்மதி இல்லை. நாய் ஒரு ஓரத்துல அழகா படுத்து தூங்குது, அதுக்கு என்ன நோய் வந்துச்சு அதெல்லாம் யாரு கண்டுக்கிறதெல்லாம் இல்ல. ஆனா மனுஷன் தான் என்ன செய்யறான், சின்ன ஒரு வழி வந்தாலும் வேகமா ஓடுறான், அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு பதட்டப்படுறான். ஏன்னா உள்ளத்துல அந்த அமைதி, இன்பம் எடுக்கப்பட்டுருச்சு. ஏன், என்ன காரணம்? எனவே இபாதத்துக்களின் இன்பத்தை உணரணும். எப்படி அந்த இபாதத்துக்களின் இன்பத்தை பெறுவது? என்ன காரணம்? நம்ம உள்ளம் மகிழ்ச்சியை அறியாமல் இருப்பது. என்ன காரணத்தினால நமக்கு நிம்மதியின்மை ஏற்படுது? கொஞ்சம் யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இபாதத்துல இன்பங்கிறது அது ஒரு நிமிட நிலை அல்ல, அது ஒரு முக்கியமான ஒரு நிலை. ஒரு நிமிஷத்துல அதுல வாழ்றவங்க மிகப்பெரிய கலவரம், மனசஞ்சலம், கடன், நோய், பிரச்சனை, இது எல்லாத்திலையுமே சாந்தமா அமைதியா இருப்பாங்க. உள்ளம் அமைதியை பெற்றவர்கள். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், உள்ளங்கள் அமைதி பெறுவதெல்லாம் அல்லாஹுவை நினைவு கூறுறதுல. எனவே இபாதத்தை கடமைக்குங்கிறது பார்க்காம என்ன செய்யணும், இன்பமாக பார்க்கணும். தொழுகையில அல்லாஹ்ட்ட பேசணும். அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமின், நபிக்கு அல்லாஹ்ட்ட பேசுறதுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த வாய்ப்பு மிஅராஜ். இந்த உம்மத்துக்கு அல்லாஹ்ட்ட பேசுறதுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற வாய்ப்பு தொழுகை. அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமின். இப்ப தொழுகிறோம், தொழுகையில அல்லாஹ்ட்ட பேசணும், தொழுகையில அல்லாஹ்ட்ட நம்ம பேசணும். குர்ஆன் ஓதையில அல்லாஹ் நம்மள்கிட்ட பேசுறான்னு யோசிக்கணும். இன்னைக்கு இருக்குதா? ஏதோ கடமைக்கு பிள்ளைங்க மதரசாவுக்கு வர்றாங்க, வீட்டுல குர்ஆன் ஓத சொல்றோம். கடமைக்கு ஒரு லைஃப் இல்லாம, இன்பம் இல்லாம, அதனுடைய சுவையை உணராம. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அப்ப குர்ஆன் நம்மை தேடணும், நம்ம தேடும். சதகால அல்லாஹ்வுடைய முகத்தை நம்ம பார்க்கணும். இதயங்கள் அதனால உயிர் பெறுகிறது. எனவே வணக்கத்துல இன்பத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு நாள் மதரசாவுக்கு போகலனா எனக்கு நிம்மதி இல்லை, உஸ்தாது சொல்லுவாங்க. எதுக்கு லீவு விட்டுக்கிட்டு? மதரசால இருந்தாத்தான் எனக்கு நிம்மதியா இருக்கு, மதரசால இருந்தாத்தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. தினமும் காலையில இளறோம், என்ன நற்காரியம் செய்தோம், பிற மனிதனுக்காக நாம என்ன செய்தோம்? இன்னைக்கு ஒரு நாள் கடந்துருச்சு, யாருக்கும் ஏதாவது உதவி செஞ்சிருக்கிறோமா? ஏதாவது ஒரு வகையில வழிகாட்டி இருக்கிறோமா? ஏதாவது ஒரு வகையில பயனுள்ளவர்களாக இருந்திருக்கிறோமா? நோயாளியே நலன் விசாரிச்சோமா? இயலாதவர்களுக்கு உதவி செஞ்சோமா? ஏதாவது ஒரு வகையில நாம என்ன பயனா இருந்தோம்? டெய்லி நான் யோசிச்சு பார்ப்பேன். இன்று நாம் சாதித்தது என்ன? நான் தொழுதேன், நான் குர்ஆன் ஓதனேன், யாசீன் ஓதனேன், திக்ரு செஞ்சேன், இது எனக்கானது. பிறருக்காக நான் என்ன செஞ்சேன் யோசிப்பேன். இன்னைக்கு எதுவுமே இல்லை. இன்னைக்கு கூட சகோதரத்தை பேசிட்டு இருக்கேன்னு சொன்னேன். டெய்லி சந்திக்கிறோம், வைக்கிறோம், அப்பப்ப டீயை சாப்பிடுறோம், ஏதாவது வீணான கதைகளை பேசுறோம். சந்திப்பின் மூலம் ஏதாவது ஒரு ஹைர் நடைபெற வேண்டும். அதற்கான ஒரு உத்வேகத்தை, அதற்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும். சும்மா சந்திச்சோம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம். நமக்கான ஆசை அதுதான். நல்லதை செய்யுங்க லஅல்லகும் துஃப்லிஹூன். நம்மளுடைய லட்சியம் அதாத்தான் இருக்கு. ஏதாவது ஒரு வகையில நாம இல்லைனாலும் நமக்கு நன்மைகள் குவிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நாம வியாபார கடையில போய் உட்காரலனாலும் நம்ம அக்கௌண்ட்ல என்ன செய்யணும், பணம் ஏறிக்கிட்டே இருக்கணும்னு மக்கள் நினைக்கிறாங்களா இல்லையா? அது மாதிரி நாம என்ன நினைக்கிறோம்டா, நமக்கு நன்மைகள் குவியணும், அதுதான் நம்ம நோக்கம். ஆனா பலர் பல மாதிரி பேசிக்கிறலாம். ஆனா நம்ம நோக்கம் எப்படி இருக்கு? நம்ம அக்கௌண்ட்ல நன்மைகளின் குவியலாக இருக்கணும். அன்பிற்குரிய தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய
இன்பம் எதில் இருந்தது? நபி அவர்களினுடைய லைஃப் எதுல இருந்துச்சு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எனக்கு வாசனை திரவியங்கள் மனைவிமார்களின் மீது அன்பு ஏற்படுத்தப்பட்டது. மனைவிமார்களின் மீதும் வாசனை திரவியத்தின் மீது லைஃப் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தர் விரும்பினாங்க. அத்தர் கொடுத்தா மறுக்காதீங்கன்னு சொன்னாங்க. நறுமணத்தோடு இருங்கன்னு சொன்னாங்க. நீங்களும் நறுமணமா இருக்கணும், உங்க வாழ்வும் நறுமணமாக இருக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி எனக்கு கண் குளிர்ச்சி, எனது மகிழ்ச்சி, எனது இன்பம் தொழுகையில இருக்கிறதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நாம யோசிச்சு பார்ப்போமே, அன்றாட நாம இஸ்லாத்தோடு கடந்து போறோம். நம்மளுடைய லைஃப் எதுல இருக்குது? நமக்கான இன்பம், நமக்கான ஆசை, நமக்கான லட்சியம் எதுல இருக்குது? அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ஹதீஸ இதனுடைய தொடர்ச்சியில அல்லாமா இஸ்மாயில் ஹக்கி பரூசவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்வாங்க, தஃப்சீர் ரூஹுல் பயான்ல சில விஷயங்களை குறிப்பிடுவாங்க. நபியவர்களினுடைய விருப்பம், நபியவர்களினுடைய கண் குளிர்ச்சி அத்தரிலையும் மனைவியிலையும் தொழுகையிலையும் இருந்துச்சு. அபூபக்கர் சித்திக் நாயகத்துக்கு பிடிச்சது என்னன்னு சொன்னா, நாயகமே யா ரசூலல்லாஹ் உங்களை பார்ப்பது. அபூபக்கர் சித்திக் நாயகத்துக்கு பிரிய எதுல இருந்துச்சு? லைஃப் எதுல இருந்துச்சு? நபிய பார்க்கணும், நபிக்காக தன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்யணுங்கிறதுல இருந்துச்சு. நபியினுடைய சபையில அமரணும் அப்படிங்கிறது இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு எதுல இருக்குது? யோசிச்சு பாருங்க. நமக்கு ஏதாவது இது மாதிரியான மார்க்கத்தினுடைய பிடிப்பு லைப்பு இருக்கிறதா? அன்றுக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவ கண்மணிகளே, சின்ன வயசுனால சின்ன பிள்ளை எனக்கு என்ன அப்படின்னு யோசிக்க கூடாது. பிள்ளைங்க இன்னைக்கு விளையாட்டுல நேரத்தை கழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கேம் விளையாடுறதுல தேவையில்லாம விளையாடலாம். உடம்புக்கு ஆரோக்கியமான விளையாட்டுகளை விளையாடுவதற்கு இஸ்லாம் அங்கீகரிக்கிறது. அந்த விளையாட்டுலையும் நீ சாதிக்கணும். அந்த விளையாட்டையும் என்ன செய்யணும்? சாதனையா ஆக்கணும். வீணாக்கிடக்கூடாது. அந்த விளையாட்டை வீணாக்கணும். அந்த விளையாட்டை வீணாக்கிடக்கூடாது. அந்த விளையாட்டை விலை பேசக்கூடிய வியாபாரம் ஆக்கணும். இன்னைக்கு நிறைய விளையாட்டு வியாபாரமா இருக்குது. எனவே விளையாண்டு வீணா போகாம அந்த விளையாட்டின் நேரத்தையும் பயனுள்ளதாக்கணும், சாதிக்கணும். இன்னைக்கு ஸ்கூல்ல பல விளையாட்டு போட்டிகள் வைக்கிறாங்க. வட்டார அளவுல, மாவட்ட அளவுல, மாநில அளவுல, இந்திய அளவுல, உலக அளவுல. அதுல உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய படியில மேல போய்கிட்டே இருக்கணும். ஒரு எய்ம் வேணும். விளையாண்டு வீணா போயிடக்கூடாது. மதரசாவுக்கு வந்து என்ன செய்யணும்? அதற்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். இன்னைக்கு இன்ஸ்டாவோட பாக்குறோம், அற்புதமா பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க கிராத்த சூப்பரா ஓடுறாங்க. இப்ப நாம நம்மளுடைய திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். கொஞ்ச நேரம் தான் பார்ட் டைமா வேலை செய்யக்கூடிய குழந்தைகள் இருக்கிறாங்க. சில பிள்ளைங்க சினிமால நடிக்கிறாங்க, அதுக்காக அவங்களை நடிக்க போங்கன்னு சொல்ல வரல. ஸ்கூல்லையும் படிக்கத்தான் செய்யறாங்க, பணமும் சம்பாதிக்கிறாங்க. இப்ப நாம இருக்கிற தீன்ல நாம எப்படி முன்னேறது? ஒரு நாளை ஒரு மணி நேரம் மதரசாவுக்காக கொடுக்க முடியலன்னு சொன்னா நாம என்ன சிறந்த அல்லாஹ்வுடைய அடியார் ஆயிருவோம்? ஒரு லைஃப் எதுலையுமே ஒரு ஈர்ப்பு, இன்பம், ஒரு நல்லது இருக்க வேண்டும். அன்றுக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அபூபக்கர் சித்திக் நாயகம் சொன்னாங்க, நபியை பார்ப்பது, நபிக்காக செலவு செய்வது, நபியினுடைய சபையில் அமர்வதுதான் எனக்கு பிடிக்கும்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் நேசர்களை பார்க்கிறது, அல்லாஹ்வுடைய விரோதிகளை அடக்கி ஆள்வது. அவர் வீரர் இல்லையா? எனவே அல்லாஹ்வுடைய விரோதி யாரோ அவங்களை கட்டுக்குள்ள வச்சிடணும், அடக்கிடணும். அல்லாஹ்வுடைய தண்டனையை நிறைவேற்றுறது எனக்கு பிடிக்கும்னு சொன்னார். ஒரு சிலருக்கு சதகா, யாருக்காவது ஒரு உணவு கொடுத்தா மனசுல ஒரு சந்தோஷம் ஏற்படும். ஒரு சிலருக்கு குர்ஆன் ஓதனா மனதுல ஒரு நிம்மதி ஏற்படும். இப்படி ஒரு நிம்மதி ஏற்படணும். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, எனக்கு 3 விஷயம் பிடிக்கும். கடுமையான வெயில் காலத்துல நோன்பு வைக்கணும். இந்த வெயில்ல யாரா நோன்பு வைப்பான்னு நாம யோசிப்போம். கடுமையான வெயில்ல நோன்பு வைக்கணும். எதிரிகளின் தலையை வெட்டணும். எதை எதிரியா இருக்கானோ அவன் தலையை வெட்டணும். இஸ்லாத்துக்காக வாழ வைக்கணும். விருந்தாளிகளை உபசரிக்கணும். விருந்தாளி வந்துட்டாங்களா, ஒரு நாள்ல போக மாட்டாங்களா? மருமக நினைக்கும், நாத்தனா வந்தமா ஒரு நாள் இருந்தமா போனமான்னு நினைக்கணும். நிறைய மருமகள் இருக்கிறாங்க நாத்தனார்களை நினைக்கக்கூடியவங்க. சரி, அல்ஹம்துலில்லாஹ். ஆக விருந்தாளிகளை உபசரிக்கிறது எனக்கு பிடிக்கும். உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, சலாத்தை பரப்புவது, உணவு கொடுக்கிறது, இரவுல நின்று வணங்குவது எனக்கு பிடிக்கும். வணக்கங்கள் நிறைய இருக்குது. ஆனா ஏதாவது ஒண்ணுல நமக்கான ஒரு ஈர்ப்பு லைஃப் இருக்கணும். இருக்கின்றதா யோசிப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம்.
அன்பிற்குரிய தாய்மார்கள், இப்படி நிறைய இமாம்களும் அவர்களுக்கு பிடித்த விஷயங்களை பதிவு செஞ்சிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே ஸல்லா தொழுகையில போய் நின்றுவாங்க. இன்னைக்கு நமக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நாம என்ன செய்யறோம்? நம்முடைய நாவு எதை முணுமுணுக்குது? எனக்கு ஏதாவது ஒரு சங்கடமான செய்தி வந்தா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஓதிய ரப்பி அன்னி மக்லூபுன் ஃபன்தஸிர்ங்கறத என் வாய் தன்னால முணுமுணுக்கும். நமக்கு உங்க வாய் எதை முணுமுணுக்குது? ஒரு கஷ்டம், அதுல நம்மளுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? அல்லாஹுவை நோக்கி இருக்கிறதா? அல்லாஹுவை தேடுறமா? அந்த சிந்தனை வருதா? ஒரே மனசு கஷ்டமா இருக்கு, எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறோமா? குர்ஆனை திறந்து ஓதுகிறோமா? நமது ஈமானின் தரம் எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் நாம் யோசிப்ப கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, நபித்தோழர்களுக்கும் இப்படி என்பது இருந்துச்சு. அபூபக்கர் சித்திக் நாயகம் குர்ஆன் ஓதனாங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. பொதுவாகவே அவங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. குர்ஆன் ஓதும் போது கண்ணீரை அடக்க முடியாது. அவங்க இதயம் அல்லாஹ்வுடைய வசனங்களால் நெகிழ்ந்து அப்படியே ஒரு பேரின்பத்தை உணர்வாங்க. இது ஒரு பழைய வரலாறு, ஒரு பழைய கதப்புத்தகம் அப்படி இல்லை. இது நமது ஆன்மாவை உயிரூட்டக்கூடியது, நமது ஆன்மாவிற்கு அழகை தரக்கூடியது அப்படின்னு யோசிக்கணும். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, நான் தொழுகையில கடைசியில இருந்தேன். அப்ப அந்த தொழுகையில இன்னமா அஷ்கு பத்தி வஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய முறையீடுகள் எல்லாம், என்னுடைய கவலை எல்லாம் அல்லாஹ்வின்பால் இருக்கிறது அப்படிங்கிற அந்த வசனத்தை ஓதையில எனக்கு பயபக்தி அதிகமாயிருது. என்னுடைய ஆன்மா, என்னுடைய கல்பு அல்லாஹ்ட்ட உரையாட ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்லி காட்டுவான். அன்பிற்குரியவர்களே, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய கால்ல அம்பு குத்திருச்சு. இப்ப அம்பு குத்தின உடனே அவங்க தொழும் போது அதை உருவி எடுத்தாங்களாம். அப்ப தொழுகையில எந்த அளவுக்கு அவங்க இன்பமாக இருந்திருக்கிறார்கள், தொழுகையின் மீது எந்த அளவுக்கு லைஃப் இருந்திருக்கிறது. இன்னைக்கு ஏதாவது ஆபரேஷன்னா மயக்க ஊசி போடுறாங்களா இல்லையா? அது மாதிரி தக்பீர் கட்டி தொழுக அவங்களுடைய அம்பு அறுத்து எடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னா, பிடுங்கி இருக்கிறாங்கன்னு சொன்னா, அல்லாஹுவின் மீது உண்டான அந்த நேசம், பாசம். இன்னைக்கு நம்ம வணக்கம் எப்படி இருக்கிறது? நம்மளுடைய நிலை எப்படி? தொழுக அது ஒரு கடமை, தொழுகவே ஆகணுமா? வாயால சூறா ஓதி இதைய வேறொன்ன நினைச்சு அந்த காலத்துல இருந்து இந்த காலத்தை வரைக்கும் அழகா ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரு வியாபாரி தொழுக வந்தாரு, அஜரத்து தொழுக வச்சாரு, 3 ரக்காத்துல சலாம் கொடுத்துட்டாரு. என்னங்க 3 ரக்காயத்திலே சலாம் கொடுத்துட்டீங்க அஜரத்து? இல்லங்க நான் 4 ரக்காயத் தொழுக வச்சீங்க. இல்லங்க நான் 4 கடை வச்சிருக்கேன், ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு ரக்காயத்திலையும் ஒவ்வொரு கடையினுடைய கணக்கை பார்ப்பேன். 3 கடை தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 1 கடை பாக்கி இருக்கு, நீங்க 3 தான் தொழுக வச்சீங்கன்னு அடிச்சு சொன்னார். இப்படி இன்னைக்கு நம்ம தொழுக அஜரத்து ஓத, நாம குனிய ஏதோ அப்படின்ற மாதிரி தொழுகிறதுல நிறைய பேர் குறைவு செய்யறாங்க. பாங்கு சத்தம் கேட்குது, தொழுகணும்னு சிந்தனை இல்ல, தொழுகையின் வளத்தை பிற்படுத்துறாங்க, தொழுகையை முக்கியத்துவம் தர்றதில்லை. இதை தாண்டி தொழுகிறவங்களுடைய தொழுகையும் சரியாயில்லை. ஆக அன்புக்குரிய தாய்மார்களை, சகோதரிகளை, சுமையா தெரியுது, இன்பமா தெரியல, அதை சுவைக்க முடியல. எப்படா தொழுக முடியும்? ஜும்மாவுக்கு வருவாங்க வார முசல்லிகள், ஜும்மா வந்து தொழுதுட்டு அஜரத்து எப்ப சலாம் கொடுப்பாரு, ஒரு ஆமீன் துவால அதிகமா ஓதிட்டா ரொம்ப நேரம் துவா ஓதுறாரு இவரு, ரொம்ப நேரம் துவா ஓதுறாருன்னு சொல்லி நம்ம துவா ஓதி முடிக்கிறதுக்குள்ள 4 பேர் எந்திரிச்சு வெளியே வந்துருவாங்க. இப்ப நமது வணக்கத்தின் நிலை இப்படித்தான் இருக்கு. எப்படா தொழுக முடியும், எப்படா வெளியே ஓடலாம், துவா கேட்கிறோம், கண்ணுல கண்ணீர் வர்றதில்லை. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இப்ப வணக்கத்துல இன்பத்தை பெறணும்னா என்ன செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹ். இப்ப வணக்கத்துல லைஃப் ஏற்படணும். ஏன் லைஃப் ஏற்படாம போச்சு? இன்பத்தினுடைய வழியை பெறுவதற்கான முறை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபலனா, யார் முயற்சிக்கிறாங்களோ அல்லாஹ் அதற்கான வழியை தருகிறான். முயற்சிப்பவர்களுக்கு அல்லாஹ் வழியை திறந்து விடுகிறான்னு குர்ஆன் சொல்லுது. என்னுடைய நஃப்ஸ நானு அல்லாஹ்வின் பக்கம் இழுத்துட்டு போனேன். நான் என்ன செஞ்சேன்? என் நஃப்ஸ அல்லாஹுவின் பக்கம் இழுத்துட்டு போனேன். வஹியத்தபுக்கி, அது அழுதது, அல்லாஹ்ட்ட போக மாட்டேன்றுச்சு. நான் விடல, தொடர்ந்து இழுத்துட்டு போய்கிட்டே இருந்தேன். ஒரு சூழ்நிலையில அது சிரிச்சுக்கிட்டு அல்லாஹ்வின் பக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க அபு யஸீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அன்பிற்குரியவர்களே, மதரசாவுக்கு போகணும், புள்ள அழுக மாட்டது, அனுப்பிக்கிட்டே இருந்தா ஒரு நாள் என்ன செஞ்சது? சிரிச்சுக்கிட்டே வருவானா இல்லையா? பிள்ளைங்க அம்மாவோடயே இருக்குது, ஸ்கூல்ல போய் விட்ட உடனே ஸ்கூலுக்கு போக மாட்டுது,
பால் டப்பாவையும் கொடுத்து கூட்டு போய்கிட்டே இருக்கிறான். ஒரு சூழ்நிலையில அப்புறம் பழகிக்கிறது. ஆக அதுபோல நாம அல்லாஹுவின் பக்கம் நம்ம நப்ச முன்னோக்கிக்கிட்டே இருக்கணும். உறுதியான ஆன்மீக பயிற்சியுடனே நாம அதற்கான முயற்சி செஞ்சோம்னா கசப்பான உழைப்புறா, ஆனா அது ஒரு சூழ்நிலையில இனிப்பான இன்பமாக மாறும் என்பதுல எந்த சந்தேகமுமே இல்லை. பாவங்களை விட்டும் விலகணும். ஒரு முஸ்லிம் ஏதாவது ஒரு பாவம், ஒரு பொய் பேசிடுறான். ஆஹா, அல்லாவுக்கு பயந்து பொய் பேசிட்டனே, சினிமா பாட்ட வாயில படிச்சிட்டனே, மியூசிக்க கேட்டாலே கை என்ன செய்யுது, தாளம் போடுது. ஏன்னா நம்ம சிந்தனை, நம்ம பார்வை, நம்ம பேச்சு எங்கேயோ இருந்தாலும் இதயம் எங்க போயிருது, அந்த பாடலுக்கு போயிருது. கையை தன்னால தாளம் போடுது. அந்த ஈர்ப்பு அல்லாட்ட வரணும். அந்த ஈர்ப்பு தீன்ல இருக்கணும், அந்த ஈர்ப்பு ஈமான்ல இருக்கணும், அந்த ஈர்ப்பு குர்ஆன்ல இருக்கணும், அந்த ஈர்ப்பு தொழுகையில இருக்கணும். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவ கண்மணிகளே, அல்லாஹ் பார்க்கறான், போய் பேசக்கூடாது. அஸ்தகுஃபிருல்லாஹ் வாங்க சொல்லிட்டாங்க, நேரத்தை வீணாக்க கூடாது. முதல்ல அஃதலுல் அமாலி இன்தல்லாஹி ஸலாத், மர்சல படிச்சமா இல்லையா? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள், வாங்க சொன்ன உடனே தொழுகணும். நாமும் தொழுகணும், நம்ம பெற்றோரை தொலை சொல்லணும், பெற்றோர் தொழுகணும், பிள்ளைகளை தொலை சொல்லணும். இதுல யாரு முந்தறாங்க, இந்த ரேஸ்ல யாரு முந்தி போறவங்க? அன்பிற்குரியவர்களே, இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, எத்தனையோ மனிதர்கள் தங்களுடைய பார்வையை தாராளமாக்கிட்டாங்க, கண்ட பக்கம் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க, நப்ச அலைய விட்டுட்டாங்க. அதனால அவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா உள்நோக்கு பார்வை, பசீர் அப்படிங்கிறது அகற்றப்பட்டுருச்சு, அறிவு எடுக்கப்பட்டுருச்சு. பசீர் அப்படின்னா உள்நோக்கு பார்வை. ஒரு விஷயத்துல என்ன படிச்சு கொடுக்காமலே இயற்கையிலேயே சில விஷயங்களை அல்லாஹ் கத்து கொடுத்துருவான். இதை செஞ்சா இப்படி ஆகிரும், வேணா அப்படின்னு ஒரு சூழ்நிலையில மனசு தடுக்கும். அந்த இல்மு இல்லாமல் போயிரும். நாம நினைச்சுக்கிறது நமக்கு தெரியல, நாம செய்யலன்னு தெரியாம ஆக்கிற ஒரு சூழ்நிலை. ஏன்னு சொன்னா நம் நப்சு அலைபாய்வதின் காரணமாக. இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க. ஆக எத்தனையோ மனிதர்கள் தங்களுடைய பார்வையை தாராளமாக்கிட்டதுனால அல்லாஹ் அவர்களுடைய உள்நோக்கு பார்வையை, பசீரத்தினுடைய அறிவை மறுத்து விட்டான். தன் நாவ வரம்பில்லாமல் ஆக்கிறதுனால உள்ளத்தின் தூய்மையை இழந்துட்டான். நாட்கள வந்ததையெல்லாம் பேசுறது, வெந்ததை தின்னுட்டு வந்ததை பேசுறேங்கிற மாதிரி பேசுவதின் காரணமாக உள்ளத்தில் தூய்மை இல்லாமல் போயிருச்சு. உணவுல சந்தேகமானதை தேர்ந்தெடுத்ததுனால இது சந்தேகம், இது கூடுமா கூடாதா, பரவாயில்ல ஹலாலாத்தான் இருக்கும்னு நினைச்சுக்கிறது, சாப்பிட்டுறது. இப்படி சந்தேகமானது இது எப்படி அறுத்தாங்கன்னு தெரியல, சரிதான் அந்த பாய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு நம்மளும் சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிட்டுறோம். இப்படி உணவில் சந்தேகமானதை, ஹலாலா ஹராமாங்கிறத சந்தேகமானதை தேர்ந்தெடுத்ததுனால மனம் இருண்டு போச்சு. இரவு தொழுகையில லைஃப் இல்லாமல் போய்விட்டது, இரவு தொழுகையினுடைய இன்பத்தை இழந்து விட்டான்னு இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுவாங்க. ஆக அன்பிற்குரிய அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஆன்மீக முன்னேற்றத்தினுடைய முதல் படி என்னன்னு சொன்னா பாவங்களை விட்டு விடுவது, பாவங்களை தவிர்ப்பதுங்கிறது தான் ஆழமான செய். அதே மாதிரி உலக ஆசையை குறைச்சுக்கிறணும். உலக ஆசை இருந்துச்சுன்னு சொன்னா வணக்கத்தில் இன்பம் ஏற்படாது, தொழுகையினுடைய ருசியை உணர முடியாது, குர்ஆனின் அறிவை பெற முடியாது, குர்ஆனினுடைய ஆன்ம சிகிச்சை நமக்கு கிடைக்காது. அஹ்மது இப்னு ஹர்ப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, நான் 50 வருஷமா அல்லாஹ்வை வணங்கினேன், அதுல 3 விஷயத்தை விட்டது வரைக்கும் வணக்கத்தின் இன்பைய ஹல்வத்தை அந்த ருசியை நான் உணரல. 50 வருஷமா வணங்கினவங்க 3 விஷயத்தை விட்டதுனாலதான் நான் இன்பத்தை உணர்ந்தேன்னு சொன்னாங்க. மக்களின் திருப்தியை விட்டுட்டேன், அதனால நான் உண்மை பேச முடிஞ்சிச்சு. பாவிகளின் தோழமையை விட்டேன், நல்லவர்களின் தோழமை எனக்கு கிடைச்சிச்சு. நான் உலகத்தினுடைய இனிமையை கைவிட்டேன், மறுமையின் இனிமையை கண்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆக அன்பிற்குரியவர்களே, இப்ப நஃபிலான வணக்கங்கள்ல நாம அதிகம் ஈடுபடுவது அது அல்லாஹுவை நெருங்குவதற்கு காரணமாய். அடியான் நஃபிலான வணக்கங்களின் மூலம் என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பான், இறுதியில அவனை நான் நேசித்து விடுவேன். இறை நெருக்கம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா வணக்கத்துல இன்பம் தானா கிடைச்சிரும். அடிக்கடி நல்லவர்களை, சீதேவிகளை, ஆலிம்களை, இறைநேசர்களை சந்திப்பது,
என் உள்ளத்துல கடினத்தன்மையை கண்டா அதிகாலையில போய் முகமது இப்னு வாசியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் முகத்தை நான் பார்ப்பேன்னு சொல்லி ஜாஃபர் இப்னு சுலைமான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுறான். அது இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்துல இது மாதிரியான அந்த சூழ்நிலைகள் இருந்தது. உள்ளத்தினுடைய கடிமையை நீக்குவதற்கு நல்லவர்களை சந்திக்கிறது, இறைநேசர்களை சந்திக்கிறது, அது ஒரு அற்புத வணக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி குர்ஆனை அர்த்தம் புரிந்து ஓதுவது, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, ஈருலகிலும் நலவைத்தா அப்படின்னு அந்த அறிவு விளங்கி அழகா ஓதுறது. அன்புக்குரியவர்கள், அப்ப குர்ஆனை ஓதணும், குர்ஆனினுடைய அர்த்தத்தை விளங்குவதற்கு முயற்சி செய்யணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நாம முயற்சி செய்யும் போது நாம இறைவனின் உடன் உரையாடக்கூடிய அந்த இன்பத்தை அது ஏற்படுத்தும். அதே மாதிரி தனித்திருந்து அமல்கள் செய்வது, தனிமையில அல்லாஹுவை காண்பதற்கு முயற்சி செய்யறது. ஹபீப் இப்னு முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, வீட்டுல தனியா இருக்கும் போது உன்னை கண்டு யாரு கண் திருப்தி அடையலையோ அவனது கண் திருப்தி அடையாமல் போகட்டும், யாரு ஆறுதல் பெறலையோ ஒருபோதும் அவன் ஆறுதல் பெற முடியாது அப்படின்னு அவங்க சொல்லி காட்டுவாங்க. அன்பிற்குரியவர்களே, துன்னூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, அல்லாஹுவை நேசிக்கிறவங்களுடைய அடையாளம் என்னன்னு சொன்னா அவனை தவிர யாருடனும் ஆறுதல் பெற மாட்டாங்க. அல்லாஹ் என் கூட இருக்கிறான்னு சொல்லி அவங்க ஆறுதல் அடைஞ்சுக்குவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு எந்த ஆறுதலும் இல்லை, எனக்காக யாரும் இல்ல, எனக்காக பேசுறதுக்கு யாரும் இல்ல, எனக்காக உரையாடுறதுக்கு யாரும் இல்ல, என் தரப்பா சாட்சி சொல்றதுக்கு யாரும் இல்ல அப்படின்னு என்ன செய்யறாங்க, கவலைப்படுபவர்களா இருக்கிறாங்க. நமக்காக அல்லாஹ் இருக்கிறான்னு உணர்ந்தோம்னா வணக்கத்தினுடைய அந்த இன்பத்தை நாம் உணர்ந்து கொண்டோம் என்று விளங்கிக் கொள்வதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, தொழுகையிலையும் துஆவுலையும் குர்ஆன் ஓதுறதுலையும் அல்லாஹுடன் உரையாடக்கூடிய அந்த உண்மையை அனுபவிச்சாங்க. திக்ரு செய்யும் போது அவங்க நெஞ்சு நடுங்குச்சு, துஆ ஓதும் போது கல்புல கண்ணீர் வந்துச்சு, கண்ணுல நோன்பு இருக்கும் போது இதயம் பிரகாசத்தால் இதயம் என்ன செஞ்சு ஒரு புத்துணர்ச்சியை உணர்ந்தது, அது மகிழ்ச்சியை உணர்ந்தது. வணக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்பத்தின் ஆசையை உணரணும்னு சொன்னா அதற்காக நாம கொஞ்சம் முயற்சிக்கணும். இன்னைக்கு நம்மள்கிட்ட உலகத்தினுடைய இன்பம் பெருகிருச்சு, மறுமையின் இன்பம் மங்கிருச்சு. வேலை பளு, சமூக சலிப்பு வணக்கங்களை இயந்திரமா ஆக்கிருச்சு, ஏதோ சடங்குக்கு வணக்கம் செய்வது போல ஆக்கிருச்சு. அன்பிற்குரியவர்களே, உடலும் உள்ளமும் தொழுகணும். எனவே நமது கடமை இது, அல்லாஹ் நமக்கு பொறுப்பு அப்படிங்கிறத தாண்டி தொழுகை நமக்கான பரிசு அப்படின்னு உணரணும். தொழுகைக்கு முன்னாடி ஒளி செய்யணும், தொழுகைக்கு முன்னாடி நான் இறைவன்கிட்ட பேச போறேன் அப்படின்னு மனசு மகிழணும். குர்ஆன் ஓதணும். ஏன் ஓதணும்? நான் அல்லாஹ் எனக்கு குர்ஆன் ஓத சொல்லி இருக்கிறான். இந்த சொற்களை சொல்வதால் என் உள்ளம் உயிர் பெறும். குர்ஆனுடைய வசனங்களை ஓதி நோயாளிக்கு ஷிஃப் அப்படின்னு ஊதையில அவர் நிவாரணம் பெறுகிறார். இப்ப நான் ஓதனா என் உள்ளம் எனக்கு மருந்தாக அது இருக்குமா இருக்காதா? அன்பிற்குரியவர்களே, முடியல அசரத்துல போய் ஓதி பார்ப்போம். நீ குர்ஆன் எடுத்து ஓது, அசரத்துல ஓதி பாரு, உன் மனசு திருப்திப்பட்டுக்கட்டும். ஆனா நீயே என்ன செய்யலாம், குர்ஆனை எடுத்து ஓதனா எல்லா முசீபத்தும் நீங்கும். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, வணக்கத்தினுடைய இன்பத்தை பெறுவதற்கு இந்த விஷயங்களை எல்லாம் பேணி வணக்கத்தில் லைப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. தொழுகையின் கண் குளிர்ச்சியை உணர்ந்தவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. சதக்கத்தின் தன் சதக்காவினுடைய அருமையை உணர்ந்தவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. ஆக வணக்கத்தின் இன்பத்தை லைப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. நமது பிள்ளைகளை நமக்கு கண் குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. மதரசாவின் லைப்பை உணர்ந்த பெற்றோர்களாக குழந்தைகளாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. தீனுக்கு உகந்தவர்களாக, தீனுக்கு துணையானவர்களாக அல்லாஹ் இருக்க வைப்பானாக. தீனுக்கு பாரமாகின்ற சூழ்நிலைகளில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.